Haleluya. Bwana யாவரையும் கர்த்தருக்கு துதியாக சொல்லுங்கள். ஒத்துக்கொள்வோம் அன்பானவர்களே. நாம் பலவீனர்கள். ஆண்டவரே நான் பலவீனன். கர்த்தருடைய பிரசன்னம் யாவர் மத்தியிலும் அசைவாடும். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஒரு தேவ மகிமை எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகட்டும். கல்லான இருதயம் லேசாகட்டும். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வு, கர்த்தர் எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து பாதுகாக்கிறீர் என்ற நம்பிக்கை, எந்த ஒரு சோர்வு மத்தியில் விட்டு விலகாதபடி கர்த்தர் எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் பலப்படுத்தும். ஆண்டவரே நன்றி.
நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய ஆண்டுகளை நாங்கள் கடந்து போகிற பாதையில் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற ஜெபிக்கிறோம். பாதைகளை சபைப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய நம்பிக்கை நம்புகிறோம். உண்மையே நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாரு தந்தவரே, நன்றி அப்பா.
செய்யவோ கர்த்தரால் வரும் என்று சொன்னவரை வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குற்றமில்லாத மாசத்தின் ஆட்டுமே ஏற பெற்ற ரத்தத்தினால் சுத்தப்பட்டோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட பாவங்களை எங்கள் குறைகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையை முறியடித்து போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அசுத்தத்திற்காக பரிசுத்தத்திற்கே நான் அவரை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. வருகிறது கழிந்து போகிறது ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. ஆயத்தமாக்கப்பட்ட அந்த 5 கன்னிகள் ஆண்டவரே தீவட்டிகளோடு ஆயத்தமாய் இருந்தார்கள். அதுபோல நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகளை காணப்பட கிருபை செய்கிறோம்.
ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் கரம் குறுகி போகவும் இல்லை. நம் ஜெபங்களை கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. கண்ணை உண்டாக்கினவரை காண்பார், காதை உண்டாக்கினவரை கேளாமல் இருப்பாரோ. அன்பாளர்களே, நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவர். ஏனென்றால் அவர் மனாந்தரத்திலே நீரூற்றை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் விலகாத ஒரு கர்த்தர். வானங்கள் மாறினார், சர்வங்கள் அசைத்தார், கர்த்தர் ஒருவர் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்கை மாறாமாட்டார். நீங்க வேண்டுகிற ஒவ்வொரு ஜெபமும், நீங்க சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை உணர்கிறவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் சொல்கிறேன், அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடுவதற்காக நன்றி. எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் பேசுவதற்காக நன்றி. கர்த்தர் நீர் ஜீவிக்கிறேன், கர்த்தர் நீர் உயிரோடு இருக்கிறேன், கர்த்தர் மீண்டும் வருகிறேன். கர்த்தரின் நாமம் தவிர வேறு நாமம் எங்களுக்கு கட்டளையிடும் பலவும் இல்லை. கர்த்தர் எங்கள் மத்தியிலே பலனுள்ளவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் பலனில்லாதவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கும் சத்துவம் அளிக்கிறார். இந்த 2026 கர்த்தர் மரண பரியந்தமும் வருகிறார். அன்பானவர்களை, சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் நம் வேண்டுதலை அறிகிறார். கர்த்தர் நம்மளை கைவிட்டதாய் சரித்திரங்களே. அன்பானவர்களே, வேதத்தில் பழைய ஏற்பாடு இருக்கிறது, புதிய ஏற்பாடு இருக்கிறது. ஆனாலும் ஒரு வார்த்தை, கர்த்தர் கைவிட்டார் என்று நீ வாசிக்க முடியாது. கர்த்தரை நம்பினவர்கள் கைவிட்டதாய் சரித்திரமில்லை. இதோ சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இதோ நான் இளவயதாய் இருந்தேன், இதோ முதிர் வயது உள்ளவனுமானேன், இந்நாள் வரைக்கும் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சன்னதி அப்பத்தை இறைந்து அழுகிறதையும் இந்நாள் வரைக்கும் நான் கண்டதில்லை என்று சொல்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களுக்கு குடும்பம் செழிக்கும், உங்க வாழ்நாள் செழிக்கும், உங்க பொருளாதாரம் உயரும். கர்த்தர் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் விடை கொடுப்பார். அந்த சீக்கிரத்திலே நீக்கி விடுதலை ஆண்டவரே, இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, போதுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம், பேச போகிற வார்த்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையாகப்பட்டது இருதயத்திலும் சிந்தையிலும் பேசட்டும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை ஆவியானவர்களுக்கு விளக்கட்டும். ஆண்டவரே, எங்க சிந்தை தெளிவடைந்து நாங்கள் வீடு செல்லும் போது கர்த்தரை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செல்ல கர்த்தரை கிருபை பாராட்டும். இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும், நீர் பொறுப்பு எடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றை நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2026 முதல் ஆராதனையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம நமக்கு நேற்றைய தினத்திலே நாம் இப்படியாக சோஸ்திர ஆராதனையோடு கூட 2025 முடித்தோம். காலை தினத்திலே மணிக்கு நாம் இப்படியாக என்னுடைய சமூகத்திலே மறுபடியும் கூறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நாமத்துக்கு சோஸ்திரம். இன்றைக்கு முதல் முறையாக நீங்கள் அழைத்து வந்திருந்தேன் என்றால் அந்த கையில் நலமாயிருக்கும் கண்டிப்பாக சந்திப்பார்கள். அப்படி இல்லை என்றால் மற்ற அறிவிப்புகளாய் கடந்து போகிறேன். இந்த புத்தாண்டு ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் கர்த்தராகிய தேவன் உங்கள் மீது ஆசீர்வாதங்களை பொழிந்து புல்வெளிகளில் புல்லை போல உங்களை சிரிக்க செய்வாராக. அதனாலே இந்த 2026 ஆண்டை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சில அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் ஆரம்பிப்பது நல்லது. அதனால சில காரியங்களை இங்கே வைத்திருக்கிறோம். தனிப்பட்ட அர்ப்பணிப்பு, ஒழுக்கமும் கடின உழைப்பும் இல்லாத எந்த நன்மையும் இல்லாமல் எந்த நன்மையும் வராது. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். நல்லது செய்யுங்கள், தேவைப்படுவர்களுக்கு உதவுங்கள், கெட்ட சவகாசத்திலிருந்து விலகி இருங்கள், ஞானம் உள்ளவர்களாக இருங்கள், உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள், நல்ல புத்தகங்களை படியுங்கள். இது உங்கள் தனிப்பட்ட அர்ப்பணிப்பால் மாறட்டும். அதே வேளையிலும் கூட
திருச்சபையின் அர்ப்பணிப்பாக சில காரியங்களை வைத்திருக்கிறோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒன்றாக இணைந்து வழிபடுவதை புறக்கணிக்காதீர்கள். சரிங்களா? அதை நாம் இப்படியா அனுசரிப்பது நல்லது. உங்கள் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளுக்கு தவறாது அனுப்புங்கள். வாலிபர்கள் முகாம்களுக்கு அனுப்புங்கள். அக்னி மாநாட்டில் கலந்து கொள்ள தயாராக இருங்கள். பிரியாய் திருச்சபையால் நாம் சில அர்ப்பணிப்போடு கூட 2026 வருஷத்தை துவக்கத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அமைய ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? சரி, தொடர்ந்து இந்த நம்முடைய 1-2-1 இந்த ஊழியமானது இந்த வருடத்திலே 2026 வருடத்திலே 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜேபியிலே உள்ள ஏழைகளுக்கு உணவு பட்டினங்கள் கொடுப்பதும், மற்றொன்று இந்த கம்பம் அஸ்தால் என்று சொல்லப்படுகிற அந்த பக்கத்திலே ஊழியம் செய்வதற்காகவும் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்கு உங்களுடைய உதவிகளை நீங்கள் செலுத்தலாம். சரிங்களா? அந்த பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன தேவைகள் இந்த கம்பம் மசாலில் தேவைப்படுகிறது என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வந்து அது மாத்திரமல்ல, அந்த ஊழியத்திலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, நம்முடைய முக்கியமான நிகழ்ச்சிகள், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 18 இருந்து 20 டாக்டர் கேல் என்று சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு நபர் நம் மத்தியிலே இப்படியார் வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக வருகிறார். அதனாலே வாலிபர்கள் நாம் போன 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதனால தொடர்ந்து நீங்கள் தவறாது வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். முக்கியமாக நீங்கள் எங்கே தங்க வேண்டும், எந்த இடத்துல. ட்வீன் பெட்ரூம்னா 250 டொமெட்ரிஸ்னா 150. ஆக இதற்கான ஆயுதங்களை நீங்கள் செய்யும்படியாக மிக சீக்கிரத்திலே உங்கள் பெயர்களை சகோதரி ஏஞ்சல் ஆனந்த் மற்றும் சகோதரி ஆண்ட்ரூ அவரிடத்திலே நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்ற அறிவிப்புகளை நீங்கள் இந்த அறிவிப்புகளிலே நாம் எழுதிட்டு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கைகளை சொன்னாலும்
of prayer. இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்மோடு கூட இருந்தவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இதுவரையில் நடத்தினவர் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து நடத்துவார். கடவுளுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிரே எதுவும் நிற்க முடியாது. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடியினால் நாம் உணராவிட்டாலும், நாம் இப்பொழுது புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நமக்கு நல்லதையே செய்கிற தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் யதார்த்தமாக செய்யாமல் எல்லாவற்றையும் காரணத்தோடு அவர் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் எப்பொழுதுமே அன்பானவர்களே, நம்மை நேசிப்பதினால் அவருடைய அன்பு நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அசைக்கப்படாத குறையாத அன்பாக இருக்கிறபடியினால் எல்லா வேளையிலும் நமக்கு நன்மையாகவே இருக்கும் என்ற நிச்சயத்தில் நம்மால் வாழ முடியும். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தை உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. 2026 ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இருக்கிறார்களே எங்கள் குடும்பத்தினர், அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் படிக்கிற படிப்பு உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்தையும் உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம் சுவாமி. எங்கள் பிரயாணங்கள் எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வைத்து நாங்கள் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் சுவாமி. நாங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் பிதாவே. தவறான ஆலோசனைகள் எங்களுக்கு வராதபடி நீர் தடுத்து போடும் பிதாவே. தவறான நட்பில் இருந்து எங்களை பிரித்து எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தவறான சிநேகத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நீர் அறுத்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் விசேஷமாக இந்த வருஷத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, நீர் மட்டுமே எங்களுடைய நேச கர்த்தராக காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிற ஒரு அன்பு தாங்க ஆண்டவரே. எல்லா புஸ்தகத்தை பார்க்கிலும், எல்லா பாடங்களை பார்க்கிலும், எல்லா வழிகாட்டியை பார்க்கிலும் ஆண்டவரே, give us a very special love, O Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த அன்பை எங்கள் இருதயத்திலே நீர் நாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல நாங்கள் உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய வார்த்தையையும் வாஞ்சிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் சுவாமி. Give us this hunger, Lord, for your word, O Father. As your people, as your children, O Father, give us this thirst and a desire and a deep passion, O Father, to know your word. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாங்கள், உம்முடைய ஜனங்களாக உம்முடைய நாமத்தை தரித்த நாங்கள், உம்முடைய வார்த்தையிலே ஒரு ஏக்கம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு இந்த தாகத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களில் நாங்கள் ஏக்கம் காட்டுகிறோம். நண்பர்கள் மேல் ஆசையும் பாசமும் ஏக்கமும் காட்டுகிறோம். போன் மேல எங்களுடைய ஆசையை வைத்திருக்கிறோம். வாகனங்கள் மேல் எங்கள் ஆசையை வைத்திருக்கிறோம். வீடின் மேல் எங்களுடைய ஆசையை வைத்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே எங்கள் பிரியம் இருக்கிறது பிதாவே. But when it comes to the word, O Lord, we realize that we have a very, very far distance to travel. உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பிடும் பொழுது ஆண்டவரே நாங்கள் தூரம் இருக்கிறோம் சுவாமி. இன்னும் அதிக பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கிறது. So we pray, இந்த 2025 ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை
வார்த்தையின் மேல் தாகம் உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படட்டும் சுவாமி. அப்பொழுது ஆண்டவரை நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Lord, we need success in life. We are tired of failures. We are tired of drawbacks, O Lord. We are frustrated, O Father, going round and round in a circle, in a wheel, O Lord. ஆண்டவரே, வட்டாரத்தில் மறுபடியும் அதே இடத்தில் சுத்தி கொண்டிருப்பது எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. நாங்கள் விரும்பாத ஒரு காரியம். சுவாமி, எங்களுக்கு ஜெயம் தேவை, வெற்றி தேவை. And we pray 2026 எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீரோடைகள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல நாங்கள் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அது ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும். கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கனியை கொடுக்கும். நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கனி வந்து ஆகும். அதனுடைய இலை எப்பொழுதும் உதிரவே உதிராது. எப்படிப்பட்ட காலங்களும் சூழ்நிலைகளும் மாறலாம். But the leaves will stay fresh. The tree will always be fresh. And so we pray, Lord, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுங்க ஆண்டவரே. 26வது வருஷம் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சிறப்பும் செழிப்புமாக இருக்கிறது. செய்த தவறுகளை தவிர்க்க, உள்ள பலவீனங்களை விட்டு விலக, புதிய பலன் அடைந்து கழுகுகள் சட்டை எடுத்து எழுப்புவது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை சட்டை எடுத்து எழுப்புகிற வாழ்க்கையாக command it into our lives, O Lord. Command it into our families, O Lord. எங்கள் வாழ்க்கையிலே இப்படி கட்டளையிடும் சுவாமி, எங்கள் குடும்பங்களிலே கட்டளையிடும் பிதா, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக காண கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். We know, Lord, the future is in your hands. That is why, trusting me, we can venture ahead, O Father. And we commit our days, our times, and our seasons into your hands, knowing that a good Father like you, Father, will always keep us, O Lord. நீரை காத்துக்கொள்வி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். You may be seated. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்க்கை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. கர்த்தர் சர்வீஸ் முடிச்சு உங்களை பார்க்கணும், ஓடிடாதீங்க. Now you see me, now you don't see me. No, today see me. Okay, right. சரி, நம்முடைய புத்தாண்டு ஆராதனைக்கு அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சொன்ன மாதிரி நேற்று we were meeting at night, ராத்திரி தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இன்றைக்கு காலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். புதிய ஆண்டை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். Let us turn our Bible. Please turn your Bible. Chapter 44 of Isaiah. ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். ஏசாயா 44 வசனங்கள் 1லிருந்து 5 வரை வாசிக்க கேட்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து
போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான் என்பதே ஆமென். Right. சரி, இது நல்ல ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பகுதி. 44வது சங்கீதம். நாம் இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த புதிய வருஷத்தில் மறுபடியும் இதை காணப்போகிறோம். இன்னொரு முக்கியமாக வேற ஒரு காரியத்தில் நாம் கவனத்தை நாம் செலுத்த இருக்கிறோம். சரி, ஏசாயா 44க்கு வருவதற்கு முன்பதாக look at your Bible at chapter 43. 43வது அதிகாரத்துல உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, let us begin here. Let us begin in verse 25. 25 கவனிங்களேன். Look at verse 25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். Right. So that is God's promise. Ultimate promise இல்லையா? உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம். உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து போடுவேன் என்று. சரியா? இது பல தடவை பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள், அல்லாவிட்டால் இந்த உலகத்தில் பொதுவாக சொல்லுவோம் என்றால் உள்ள பிரச்சனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள், the complexity of life, the confusion in life, இது எல்லாமே அன்பானவர்களே இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. அது பல தடவை நம்மளுக்கு சொல்லி உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லாமலேயே. இந்த ஏதேன் தோட்டத்துல மனிதன் பாவம் செய்த பிறகு ரொம்ப பிரச்சனைகள் ஆரம்பித்தது. So the Bible simply goes on to say that 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பு, 2ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பு, 3ஆவது அதிகாரம் பாவம். And after sin, after chapter 3, it was we never got back to glory days. 3ஆவது அதிகாரத்துக்கு பிறகு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை அன்பானவர்களே சிறந்த வாழ்க்கையாக நீங்கள் படிக்கவே முடியாது பைபிள். சரியா? The best had their own failures and defeats. வேதாகமத்தில் வாசிப்போம் என்றால் வேதாகமத்தில் சிறந்தவர்கள், whoever it can be, just imagine any one person. ஒரே ஒரு ஆளை நினைச்சு பாருங்க, பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு also for that matter. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு substantially கொஞ்சம் கூட எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக you will read in the Bible that they were failures. விளங்குதா? யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்த the best, think about the best. வேதம் கொஞ்சம் விவரித்து எழுதி இருந்துச்சுன்னா அவன் மட்டமானவன் தான் நீங்க கன்க்ளூஷனுக்கு வர வேண்டும். That's all began in chapter 3, you know. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், it began in chapter 3. And chapter 3, what is the problem? Sin. 2ஆம் அதிகாரத்துல மனுஷனை படைக்கிறாரு, 3ஆம் அதிகாரத்துல 6 வசனத்துக்குள்ளார மனுஷன் பாவம் செய்துதான். சரியா? இதுதான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதுக்கப்புறம் முடிச்சுதான் கொலை, எல்லா விதமான பாவங்களும் காணப்பட்டது. And now in 26, ஏசாயா 43:26 அவர் சொல்லுகிறாரு, I'm going to blot all your transgression and all your sins. உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் நினையாமல் போகிறேன். நம்மளால மறக்க முடியாதத அவர் மறக்கிறேன்னு சொல்லுகிறார். எல்லாத்தையும் தெரிஞ்சவர், மறக்க முடியாதவர். விளங்குதா? சில பாவங்கள், சில தவறுகள், சில குற்றங்களை அன்பானவர்களே நீங்களே வேண்டும் என்று முயற்சி செய்தால் கூட என்ன செய்ய முடியாது? மறக்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. நம்மளால மறக்க முடியாத சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும். We make mistakes because of ignorance. ஒருவேளை புரியாத காரணத்தினால் செய்தோமா, அல்லாவிட்டால் புரிந்து செய்தோமா, எப்படி செய்தோம் என்று தெரியாது. ஆனால் மறக்க முடியாத முள்ளுகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, thorns. But this God says in this verse, as the Bible is the truth, which I believe it is the truth. சத்தியத்தை வெளிப்படுத்துகிற வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவங்களை நினைக்க மாட்டேன் என்று. I will not remember your sins. துவான் கூட இருப்பார்.
Now, the problem is, பிரச்சனை 27. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு ஓகே 26 குஞ்சுதா just touch this. 26. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். இப்ப இயேசு சொல்லுகிறாரு, கடவுள் சொல்லுகிறாரு, டேய் உன்னுடைய எல்லா பாவத்தையும் சரி வாடா அகியூ பண்ணுவோம்டா, டிபேட் வச்சுக்கோண்டா, ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கோண்டா, என் மேல குற்றத்தை சொல்லுடா. அவருக்கு கேட்கிறார். இன்ட்ரெஸ்டிங் இல்ல? அவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் நினைவு கூற மாட்டேன், மன்னித்து விடுகிறேன். அப்படி இல்லையா, நான் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டேனா? உன் பாவத்தை மண்டையிலே வச்சு உன்னை அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சிலவன் அப்படிதான். சரிமா? ஒருத்தர் வெறுத்துட்டானா வாழ்க்கை முழுவதும் என்னது கூட்டிக்கிட்டே இருப்பான். சரி பரவாயில்ல, அவனை விட்டுருவோம். இப்ப மனுஷனை பத்தி பேச வேண்டாம். நல்ல நாள், புதிய நாள், புதிய வருஷம், நல்லவரை பத்தி பேசுவோம். சரி ஓகே, அவர் சொல்லுகிறாரு, I will not remember your sins. Whether you remember, that's your problem lah, but I will not remember. That's what God says, and we'll stick to that. And then he calls the people. சரி வாடா, வாக்காடுடா வாடா. எப்படா உன்னை உன் பாவத்தை நினைச்சு உன்னை மண்டையில அடிச்சேன் சொல்றா. Can you prove to me? Can you debate with me and tell me that I have not forgiven your sins? உன்னால வாக்காட முடியுமா வா என்று கேட்கிறார். யோபு அன்பானவர்களே 9வது அதிகாரம் 2வது வசனத்துல ரொம்ப அழகா பேசுவார். He has his lowest point. வியாதிப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கொண்டாட்டி வெறுத்துட்டா, பிள்ளைகள் செத்து போச்சு, அவனுடைய வேலைக்காரன் கிட்ட இரக்கத்துக்கு கெஞ்சுகிறேன் என்று வேதாகமத்தில் எழுதுகிறார் யோபு. I think it is chapter 19. I don't remember. ரொம்ப பரிதாபமா எழுதுவார். அவர் சொல்லுகிறாரு, டேய் நான் வேலைக்காரன் கிட்ட கெஞ்சுறேன்டா. யோபு தெரியுமா? தெரியும். ரைட். சொல்லுகிறாரு, நான் வேலைக்காரன் கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்குது. டேய் தண்ணி கொண்டு வாடா, டேய் அந்த ஓட கொண்டு வாடா, அரிக்குதுடா, டேய் அந்த மருந்தை கொண்டு வாடா வேலைக்காரன் கிட்ட கெஞ்சுகிறார். It was the lowest point of Job, I believe. பொண்டாட்டி கிட்ட வர மாட்டேங்கிறாராம், ஏன்னா அவன் நாடுறானா, ஸ்மெல்லி, டேட்டி படும். So this was the lowest condition of Job, you know. அப்ப சொல்லுகிறார் யோபு 9:2ல படி. Job 9:2. காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? ரைட். அந்த கூட்டாளிகளாம் வந்து சொல்றாங்க, யோபு நீ யாத்திரமா இப்படி மாறிக்கிட்டு இருக்கிற, யாவும் பிள்ளைங்க செத்து போனாங்க, யாவும் உன்னுடைய சொத்தெல்லாம் போச்சு, யா இன்னைக்கு வேலைக்காரர்கிட்ட கெஞ்சிற, வேலைக்காரன் முன்னால நிக்கவே பயப்படுவான். அப்படிதான் சொல்லுகிறார் ஆரம்பத்துல. வேலைக்காரர்களும் தலைவர்களும் யோபு முன்பாக நிற்க பயப்படுகிறவர்கள். இப்ப அவனுக்கிட்ட இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, கூட்டாளிங்க சொல்லுகிறாங்க, ஏக்கமா இதெல்லாம் நடந்துச்சு யோபு, நீ செய்த பாவங்கள் that is sin என்று. அதுக்கு யோபு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, என்னடா நீ பேசுகிற, எந்த மனுஷனும் கடவுளுக்கு முன்பதாக என்ன வார்த்தை, நிரபராதி. ரைட்டா? சரி, நீதிமான், நிரபராதி, குற்றமில்லாதவன், பரிசுத்தவன், நாக நிற்பவன் எப்படி? என்னடா சொல்ற, கடவுள் என்னை குற்றவாளி என்று தண்டிக்கிறார் என்று. அப்படி தண்டிக்கிறார் என்றால் என்னை இந்த உலகம் முழுவதையும் அவர் என்ன செய்ய வேண்டும்? தண்டிக்க வேண்டும். அவர் நீதிபதியாக இருப்பார் என்றால் என்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தண்டிக்கணும். ஏன்னா ஒருத்தன் கூட கடவுள் முன்னால என்ன கிடையாது? நீதிமான் கிடையாது. Amazing, amazing. இல்ல? So that's what the Bible says. வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்பதான் நீ குற்றவாளி, நான் பெரிய குற்றவாளி, நீ சின்னவ குற்றவாளி என்று சொல்லிட்டு கிடக்கும். The Bible just gives us a blanket statement. All have sinned. நாம் அனைவரும் கடவுள் பார்வையில குற்றம் செய்திருக்கிறோம். சரி, சோ கடவுள் சொல்லுகிறார், வந்து காட்டு, அவனால ப்ரூவ் பண்ண நான் குற்றவாளி என்று, நீ நிரபராதி என்று குற்றம் சொல்லு. அதனாலதான் யோபுவை ஞாபகப்படுத்தினேன். கடவுளுக்கு முன்பதாக அன்பானவர்களை கடவுளை குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு என்ன கிடையாது? We don't have righteousness. We are not that holy.
And so now this is God's accusation. இப்ப 27 28ல ஒன்னால குற்றம் கண்டுபிடிக்க முடியாது தானே? நான் சொல்றேன் பாரு கேளு. 27 28 வாசிங்க. அங்கலா ஐசையா 44 27 28 43 உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உன்னுடைய அப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார். உனக்காக பேசுகிறவனும் என்னது துரோகம் பண்ணினார். குப்பத்தொட்டி. அப்புறம் ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி உன்னுடைய தலைவர்களும் சரி கிடையாது. யாக்கோபின் சாபத்துக்கும் இஸ்ரவேலின் நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆகையினால as a righteous and as a God of justice sin must be punished. ஆகையினால அவர் சொல்லுகிறாரு உங்க அப்பாவும் சரியில்லை, உங்க அப்பனும் சரியில்லை, அப்புறம் நீனும் சரியில்லை, அத முதலே சொல்லிட்டாரு, நீனும் சரியில்லை, உன்னை நடத்துகிற தலைவனுங்களும் சரி கிடையாது, நீ எல்லாம் பாவிடா. யோபு சொல்ற மாதிரி கடவுள் பார்வையில நிரபராதி எவனும் கிடையாது, எல்லாம் பாவிடா, ஆகையினால ஐ வாண்ட் டு பனிஷ் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். சரியா? Unforgiven sins when we do not confess. People who constantly rebel. இவர்களை குறித்துலாம் எசேக்கியேல் 3:2 சொல்கிறார். இரண்டாவது அதிகாரம் 3வது அதிகாரம். But now we don't go there. We don't have much time. That is why I had to punish you. அப்படி என்று அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல பல பேர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறார். உன்னுடைய முற்பிதாக்கள், ஆதி பிதாக்கள் என்று வேதம் இருக்கிறது. Your forefathers or your first fathers, உன்னுடைய முற்பிதாக்கள், அப்புறம் உன்னுடைய தலைவர்கள், your princes, the princes of the sanctuary, உன்னுடைய தலைவர்கள். That can be pastors, that can be preachers, teachers, whoever you believe to be your leader. தலைவர்களாக கருதுகிறவர்கள். சரியா? இந்த நாட்கள்ல அன்பானவர்களை தலைமத்துவம் ரொம்ப மாறிவிட்டது. The generation, நம்முடைய கலாச்சாரம் பொதுவாக we don't like leadership, we speak against leadership and we rebel against leadership. It is very sad that Christians do it in their home and then they expect their children to grow upright. இல்ல வீட்டிலேயே இப்படியே பேசிக்கொண்டு அன்பானவர்களே, வீட்டுல 10 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகள் பக்தியோடு சர்ச்சுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. நீதான் விஷத்தை கொடுத்த, நீதான் குடிக்கணும். சரியா? சரி, நாம will continue. So now let's continue. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய தலைவர்கள் பாவம் செய்தார்கள் என்று. Your teachers. Now the Christian need to be asked, who are teaching us, who taught you in 2025? I'm not talking about your pastor. Your pastor is a very good man, I'm talking about the time that you spend your life with. Your phone. Your phone is your teacher. இது அப்படிதான். நேத்து இல்ல நான் பாருங்க, இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து இதுக்காக நான் நினைக்கல, இதுக்காக நான் பார்க்கல. நான் நேத்து இக்கான்செப்ட் போயிருந்தேன். நேத்து நான் இக்கான்செப்ட் போனேன். இக்கான்செப்ட் எக்கனாமி சேவ். சரியா? சோ போடலாம். பார்க்கிறேன், சீன, தமிழன், மலாய்க்காரன், இதை பார்க்கணும்னு நான் பார்க்கல. நேற்று அன்னைக்கே அப்சர்வ் பண்ண முந்தானது எக்ஸ்கலேட்டர்ல ஏறும் பொழுது கூட போனை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். கவுண்டர்ல நிக்கிறான், அவன் முன்னால ஒருத்தி பே பண்ணிட்டா, பின்னால சீனத்தி நிக்கிறான், மூணாவதா நான் நிக்கிறேன். அவ பே பண்ணி முடிஞ்சிருச்சு. இவ அப்ப கூட என்னது ஒரு புரோகிராம், ஒரு காத்துல என்னமோ ஓடுது. அந்த காத்துல இருந்து அவளால நிக்காது. சொன்னா அவ முடிச்சுட்டா, அடுத்தது ஓட்டுறான். எனக்கு என்னன்னா சீக்கிரம் முடி, நான் வீட்டுக்கு போடுறது இருக்கிறேன். காலு வெளியில இருக்கிறான். வாங்கும் போது பாக்குறான், பால் எடுக்கும் போது பாக்குறான், காத்திருக்கு எடுக்கிறான். கீழே
கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா அந்த இதுதான் அந்த கங்கப்புழையில இருக்கிற அது கிரவுண்ட் ஃப்ளோர்னா சாப்பாடு கிடைக்க இருக்கும். அதை தாண்டி தான் நான் வரணும். சாப்பிடும் பொழுதும் கையில போன். I have a feeling that we are in a problematic error. ஒரு பிரச்சனை நிறைந்த காலங்களுக்குள் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிலர் நீங்க போன்ல கூட பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல இப்ப இன்னைக்கு முதல் வருஷம் 26 முதல் நாள், அதனால சாபம் விடக்கூடாது. அடுத்த வாரம் இல்ல நான் சேர்ந்தா வந்தேன். பரவாயில்ல, அப்புறம் நீங்க சொல்றீங்க 1ஆம் தேதியே இப்படி பேசலாம்டா. சரி. So these are the teachers, our friends are the teachers. இல்ல குடும்பத்துல நேரத்தை செலவழிக்கிறதை பார்க்கிறதும் அப்பா அம்மாவோடு சகோதர சகோதரியோடு, our friends are our teachers. We are more influenced by them. என்னமோ பெரிய ஞானிகள் மாதிரி. அவனுக்கு என்ன மாதவீர அணுவார் மூளையா இருக்குது? இல்லையே. அவனு உனக்கு மேல கேவலமா இருக்கிறான். அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கிட்ட நேரத்தை செலவழிக்கிற. These are the teachers that have destroyed some of our lives in 2025, you know. And if you want 2026 to be different, then you got to have a detachment from this kind of bad habits. இந்த 2026வது வருஷம் அன்பானவர்களே, நமக்கு நல்ல வருஷம், சிறந்த வருஷமாக இருக்க வேண்டும் என்றால் சில கெட்ட பிடிமானங்களிலிருந்து நம்மை கீழே இழுத்த காரியங்கள், பொருட்கள், அல்லாவிட்டால் மனிதர்களிடமிருந்து பிரிந்து ஆகதான் வேண்டும். You must. It's brutal, but it must be done. It must be done. You cannot have the same friends and expect different influence in the coming year. 2025 அன்பானவர்களை, உன்னை கெடுத்தவனோடு நீ நட்பை வைத்துக் கொண்டு, அது போனாக இருக்கலாம், கூட்டாளியாக இருக்கலாம், காடியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புடவையாக இருக்கலாம், சப்பாத்தாக இருக்கலாம். சரியா? அந்த நட்பை 25 இவனா எனக்கு ரோங்கலா அப்படி என்று தெரிஞ்ச நட்பை நீ வெட்டி முடாட்டி 2026 புதிய வருஷம் என்று சொல்லுவதில் என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. 26 will be a repetition of 25. 26 மறுபடியும் 25ஆக இருக்கும். Or maybe worse, because the cuts gets deeper, the influence gets deeper. You understand what I mean? Be careful of your friends. Be careful of the phone. போன்ல நன்மை இருக்குது, ஆனா நிறைய கெடுதலும் இருக்குது. When it's unsupervised, there is problem. சரியா? பல வருஷத்துக்கு முன்பதாக முடிச்சிருக்கேன். ஒரு பாஸ்டர் வீட்டுல உட்கார்ந்து, அவருக்கு அப்ப சின்ன பையன், ஸ்மால் பாய், 7 years 8 years, ஐபோன் வச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பழைய போட வச்சிருக்கேன். உக்காம தான் என்ன பண்றது, பரவாயில்ல விட்டுருவோம் சொல்றாரு. அவங்க போன பிச்சு எடுத்துருவாங்க பஸ், நம்மளுக்கு தெரியாதுன்னா அவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், அவன் ரொம்ப யங் பாஸ்டர் தான், பிரிச்சு பண்ண போயிருந்தேன். சின்ன பையன் இப்படி ஒரு போனை கொடுத்து இருக்கிறேன். நோ சூப்பர்விஷன் and times are very bad. Don't do it. You know பஸ் ஏன் கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல். அவன் போனே பிச்சு எடுக்க அவன் கண்ணுல கை விரல விட்டு ஆட்ட மாட்டான். டோட்டல் கண்ட்ரோல். அவனுக்கு 40-45 வயசா இருக்கும் போது மூத்த மகன் இருந்தானே, ஒரு பரிசு கொடுத்தான் அவங்க அப்பா. அருமையான பரிசு. அப்பா, நீ எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார், 8 வயசில் ஐபோனை கொடுத்தார், ஆகையினால் உனக்கு 45 வயசில் ஒரு பரிசை கொடுக்கிறேன், நீ இனிமேல் தாத்தா. எப்படா நடந்துச்சு? அது எல்லாம் ரகசியம் தப்பா, ரகசியமாக உனக்கு கொடுக்கணும் என்று வைத்திருந்தோம். சந்தோஷப்படி, இனிமேல் நீ தாத்தா. சரியா? So we don't want that. You understand? Be careful of bad influences. Be careful.
You cannot have bad influences and expect a change in your life, in your future. எல்லாம் மாறிடும். புது வருஷம் ஜனவரி வந்துருச்சு, இனிமே எல்லாம் மாறிடும். ஒண்ணும் மேஜிக் கிடையாதுங்க. There's no magic show. ஆகையினால் தான் I inserted there in your bulletin. Hard work, discipline is important. கட்டுப்பாடு, something that the younger generation doesn't know anything about. இந்த புது சமயத்தாயத்துக்கு கொஞ்சம் கூட தெரியாது. கட்டுப்பாடு, ஒழுக்கம், கடின உழைப்பு, இது எல்லாம் இல்லாமல் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. But this is the first half of the message, Old Testament. Now let's go to the New Testament. Isaiah 44 verse 1. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாய் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்புறம் நீங்க படிச்சுடுங்க. ஆங்கில பைபிள்ல பட் என்று இருக்கும். the sentence begins with but. ஆனாலும் தமிழ் பைபிள்ல இப்பொழுதும். அப்படினா என்ன ஆக போகிறது? எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? மாற்ற போகிற காரணம் என்னது? ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் வரும். the word chosen. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். I chose you and therefore I am going to என்னது? change everything. நான் உன்னை தேர்ந்தெடுத்ததனால் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மாற்றி அமைக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Amazing. We are not changed because of there's some goodness in us. We are changed because he has chosen us. நம்மை தேர்ந்தெடுத்ததனால். இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, இது ஒரு நல்ல வாக்குத்தத்தமும் நம்பிக்கையும் ஆக இருக்கிறது. தேவனே, நான் ஒப்பு கொடுத்த பிள்ளை, நான் ஒப்பு கொடுத்த என்னுடைய புருஷன், நான் ஒப்பு கொடுத்த என்னுடைய மனைவி, நான் ஒப்பு கொடுத்த என்னுடைய நண்பன், நான் ஒப்பு கொடுத்த என்னுடைய பெற்றோர்கள், நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கட்டும். நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் நீர் கைவிடாமல் நிச்சயமாக என்ன செய்வீர்? நீர் மாற்றுவீர். நாம் 3வது வசனம் verse 3. Let's rush. தாகமுள்ளவர் மேல் கண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்நிதியின் மேல் உன்னுடைய சன்னதியின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த 2026ல இந்த வாக்குத்தத்தத்தோடு நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் முன்செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, you promised Lord that the ones that you have chosen, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவர், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இல்ல, உன்னுடைய சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit. And this is our dependence, you know. நம்முடைய திறமையில இல்ல, நம்முடைய பலத்தில் இல்ல, நம்முடைய பரிசுத்தத்தில் கிடையாது. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். It's not our holiness, you know, it's not our works. பவுல் சொல்லுகிறார், கிரியையினால் நாம் ரட்சிப்படைவது கிடையாது. கிரியையினால் நான் ரட்சிப்படைந்தேன் என்றால் நான் கடவுளை மேன்மை பாராட்ட முடியாது. I cannot boast about my God. You know why I boast about my God? You know why I talk big about my God? You know why I stand before idols and speak gloriously, humiliating them and exalting my God? Because my God did for me everything. And your idols cannot do any one thing for me. That's Paul. பவுல் என்பவர்களே, கடவுளை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரே காரணம் பவுலுக்கு தெரியும், எல்லாவற்றையும் செய்தது யாரு? என்னுடைய ஆண்டவராகிய தேவன். விக்கிரகங்களால் செய்ய முடியாதது, தன்னுடைய சொந்த பரிசைய கட்டுப்பாடினால் செய்ய முடியாதது. He was glowing and saying, God did it for me. And that's the God we have. And the best part is that is the God who chose us. Why did he choose us? And still that is a mystery. யார் நம்மை தேர்ந்தெடுத்தார் அன்பானவர்களே? அது ஒரு மர்மம். இல்ல, we are not strong and great in faith or holiness. நம்மிடம் பெரிய விசுவாசமும்
பெரிய பரிசுத்தமும் நமக்கு கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் என்னை பத்தி தெரியும். சரியா? We are ashamed of ourselves sometimes. நம்மை குறித்து வெட்கப்படுகிறோம். கிறிஸ்துவ என்ற பைபிள் படிக்கிறேன், ஜோம் பண்றேன், but God chose us and He says, I'm going to bless you. I'm determined to bless you. Pray this and move into 2026. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்க்கணும். 4, 5, 4 and 5. 44, 4 and 5. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அழகு செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்ளுவான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள ரொம்ப சொன்னாங்கல்ல, ஐசையா 44வது அதிகாரம் 4வது வசனம், 4. சரியா? புல்லுகளை போல வளருவார்கள். That's what the English Bible says. They shall spring up as grass in the meadows, like willows by flowing streams, or like poplar trees in the river. சில பைபிள் poplar trees என்னன்னு பார்த்தா இந்த அழகு செடி இருக்கும் தமிழ் பைபிள்ல. இது என்னன்னா, இந்த ஆத்து ஓரத்தில் நடுற ஒரு மரம் ரொம்ப சீக்கிரமா வளருமா, ரொம்ப வளர்த்தியா வரும். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மரத்தை போட்டுருக்குது, அந்த படம் பார்க்கலாம். நீங்க ரொம்ப ஆழமா இருக்கும். அது என்ன செடிதான் நம்ம ஊர்ல காட்டுறது. நான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இந்த கடல் ஓரத்துல ஒரு மரம் இருக்கும் பாத்தீங்களா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சவுக்கு மரமா? சவுக்கு மரம். இந்த ஊரெல்லாம் மேங்க்ரூவ். அதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நம்ம ஊர்ல சொல்றது இந்த மேங்க்ரூவ் ட்ரீ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மரம் தெரியுமா? நேஸ்ல எந்த பூச்சும் அடிக்க முடியாதான். இந்த மரம் மட்டும்தான், மேபி there are other trees, ஒருவேளை மற்ற மரங்கள் இருக்கலாம். இந்த மரம் மட்டும்தான் இந்த உப்பு தண்ணியில வளருமா. இந்த உப்பு தண்ணியை உறிஞ்சி கொண்டு இந்த மரம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வளர முடியும். and its roots are very strong. ரொம்ப பலமான வேர்கள் உள்ளது. எந்த இடத்தில் மற்ற மரங்கள் வளர முடியாதோ அந்த இடத்தில் வளர்ந்து காத்துகிறது இந்த சவுக்கு மரம், the mangrove tree. You understand what I mean? And that's what I believe God will do for us in 2026. 2026. When we trust in God, கடவுளை நம்பும் பொழுது, கடவுளில் நாம் சார்ந்திருக்கும் பொழுது, இந்த ஆசீர்வாதம், என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன், மற்றவர்கள் வாழ முடியாத இடத்தில் உன்னை நான் வாழ வைப்பேன். God will be with me. பழைய ஏற்பாடுல நிறைய உதாரணங்கள் உண்டு. கொள்ளாத அரசர்கள் வாழ்கிற சூழ்நிலையில், கொலைக்காரர்கள் வாழ்கிற நிலைமையில் கடவுளை நம்பி இந்த பக்தர்கள் நிரம்பினார்கள். Mordecai is one of them in the book of Esther. இல்லையா? Daniel, Joseph. You remember all this. One fellow, the shepherd boy. Moses, who stood against an empire. A lot of stories. Elijah, who stood against the whole kingdom. மற்றவர்கள் வாழ முடியாத இடத்தில் வாழ வைக்கிற தெய்வம். And I pray, அன்பானவர்களே, that you will live strong, and that will show the world that you are believing in somebody else. நாம் 2026 வாழ்கிற வழிமுறைகள், அன்பானவர்களே, நமக்கும் உப்பு தண்ணி தான், அவனுக்கும் உப்பு தண்ணி தான், நமக்கும் அதே காத்து தான், அவனுக்கும் அதே காத்து தான். But we are mangroves. கடவுளால் நடப்பட்ட மரங்கள், கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட மரங்கள். There must be a change. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில். ஆகையினால் தான் போட்டிருக்கிறோம், பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு என்ன செய்ய அனுப்பு. சின்ன வயசுல அனுப்பு, சண்டே ஸ்கூலுக்கு இழுத்துட்டு வா. வர மாட்டேன்னு சொன்னாலும் கழுத்தை கையில கட்டி இழுத்துட்டு வா. சங்கிலி இருக்கு, இழுத்துட்டு வா. Tell them this is important, because without that God we have no life. Tell them that the church has lot of weak people, but we are there for God. Tell them that.
Don't run along. சரியா? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 12:2 முடிச்சிடுவோம். Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் do not be conformed to this world. இந்த உலகத்தை மாதிரி நினைக்காத. அததான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போனிலே கடக்காத. வாழ்க்கையை Facebookல செலவழிக்காத. உன்னை காப்பாத்தாது. It is operated by rubbish people. Facebookல இருக்கிறது யாருடா? யார் உனக்கு சொல்லி கொடுக்குறா? இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். யாருடா? யார் சொல்லி கொடுக்குறா? பெரிய பக்தனா, உலகத்துல சாதிக்கிறவனா, உன் மேனேஜிங் டைரக்டரா Facebookல அந்த மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கிறான். நினைச்சு பாரு. அவன் ஆண்டுகிட்டு இருந்தானா அவன் எப்படி மேனேஜரா இருக்க முடியும்? ஒரு டிராப் அவுட், வேலை இல்லாதது. நான் குடிக்க போறேன், நான் குடிச்சிட்டு வந்துட்டேன், இப்ப நான் சாப்பிட போறேன். அத பார்த்து இது போடும். நான் இப்ப குடிக்க போறேன். நான் உன்னுடைய சிந்தை என்ன ஆக வேண்டுமா? மறுரூபம் அடைய வேண்டும். Paul சொல்லுகிறார், don't be conformed to this world, be transformed in your mind. Your thinking must change. I pray that we will not be too late to transform our mind or wait too long to transform our mind. சில வேளையில நான் நினைப்பேன், இப்ப எனக்கு ஏறக்குறைய 40 வயசு தாண்டுது, இப்ப தெரிகிறது எனக்கு ஒரு 20 வயசுல தெரிஞ்சுன்னா இவ்வளவுதானா இருக்கும். I used to think like that. I wish I had read this book. I wish I had read the Bible like this when I was 20 years old. I wish I concentrated on this more rather than this. இதுல பார்க்கணும், இதுல நான் நேரத்தை செலவழிச்சிருந்தேன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இந்த புக்கை ஏன் நான் முந்தியே படிக்காம இருக்கிறேன்? You understand what I mean? So don't wait for that. காத்திருக்காத. Start doing good things. நல்ல புத்தகத்தை படி. Facebook, YouTube, செலவழிக்கிறத பார்த்து take a good book and read. My bed got 10 books, you know. பெட்டில் நான் ஓரத்துல படித்திருப்பேன். 3 குறிச்சனா ஒரு பாகம் நான் படித்திருப்பேன். இந்த 2 பாகம் புக்கு தான் இருக்கும். ஏன்னா ராத்திரி எல்லாம் ஒன்றும் இல்லாம நேரத்தில் தூக்கம் வராத நேரத்தில் எடுத்து படிக்கிறது. Take a good book and read through the book. ஒரு நாள் ஒரு பேஜ் ஒரு புக்ல படிச்சா கூட 350 பேஜ் உள்ள புக் படிச்சிடுறாங்க ஒரு வருஷத்துல. A thick book, you know, that's thick book. So read a book. There are nice books in the library. Read the book. And of course read your Bible. Change your mind. Pray. Send your children to Sunday school, your youths to youth camp. ஃபேமிலியா ஒரே ஒரு முகாமுக்கு நாங்க ஒன்னா போக போறோம். அப்பா, அம்மா, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி, பிறந்தது, பிறக்க போறது எல்லாம் நாங்க போறோம். We want to go. Fire conference. இந்த வருஷம் இப்பயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். I think it is in somewhere in Pottington Methodist Center. Very nice place. புது கட்டடங்கள், பீச் ஓரத்துல. We'll sit and then there are speakers already. 3-4 speakers are there. அதுல ஒருத்தர் TAC president is coming. We will learn together, we will study together, we will worship together. These are things that will bless your life. I'm telling you this. எல்லாம் உன்னுடைய ஒன்றையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed New Year. Have a year that consistently be a year that you experience victory and joy and peace. சமாதானமும் ஜெயமும் வெற்றியும் சந்தோஷமும் உள்ள வருஷமாக உங்களுக்கு 2026 இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவருக்கு ஒருவராக ஜெபம் பண்ணுங்க. Pray for one another. Pray for the weak.
Sometimes they are not able to pray, but pray for them. Uphold one another in the Lord. God be with you. God is with you. God has chosen you. And so He will never let you go. For abundant. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தைரியமாக கடந்து செல்வோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க மறந்துடாதீங்க. இதெல்லாம் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உனக்கு கடந்ததெல்லாம் வீணாக்கிட்டேன். And go with the strength of the Lord. கடவுள் கிருபையிலும் பலத்திலும் செய்ய முடியும்ல. சொந்த பலத்துல முயற்சி பண்ணினா முடியாதுல. கவலை இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி. தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை செய்கிற இடம், பள்ளிக்கூடம், குடும்ப வாழ்க்கை, எதிர்காலம், விசேஷமாக 2026 I commit it into your hands. Pray, Lord Jesus, that you will go before us. You will hold our hands. Thank you, Lord, for 43:26. 43ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்காக நன்றி. எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லா பாவங்களையும் மன்னித்து 25 செஞ்ச பாவங்கள், அதற்கு முன்பதாக செய்த பாவங்கள் எல்லாத்தையும், everything you don't even remember. Even if we remind you, you cannot remember and recollect. அங்க ஞாபகப்படுத்தினாலும் உங்களால ஞாபகப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, I don't remember it. Thank you, Jesus. So we pray, Lord, that 2026 ஒரு மறுரூபம் அடைந்து மூச்சலை வழி நடத்துகிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்லது. குச்சினா உட்காருங்க. 2 ஐட்டம் இருக்கு. ஒரு ஸ்பெஷல் சாங், ஒரு குட்டி நாடகம், அவ்வளவுதான். நாடகம் ரெடி ஆயிருங்க. இட்ஸ் ஜஸ்ட் a 5 minutes ஒரு ஸ்பெஷல் சாங். ஐயா வாங்க வாங்க, அவருக்கு ஒரு நல்ல மைக் கொடுங்கப்பா. ஏய் நோ நோ ஐயா ஐயா coming, clapping and coming. எல்லாம் செக் பண்ணிக்கிடு. நல்லா இருக்கும். ரைட், சரி. உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும். இருக்கவே கூடாது முன்னாள். ஐயா வாங்க, ஆங்கில பாருங்க. நீங்க உலகம் முழுவதும் போய் பாட்டு பாடி பிரபலமான ஒரு நபராக இருக்கிறீங்க. நான் கேள்விப்பட்டது நீங்க சிங்கப்பூர்ல பல வருஷம் இருந்தீங்க. அப்புறம் அந்த சிங்கப்பூர்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க மலேசியாவோட உங்களை பார்க்கணும் நல்ல பாடகர் ஒருத்தர் இருக்கிறான் என்று. அவனை பார்ப்பதற்காக இந்த சபையில சென்று அவனை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அது உண்மைதானே? உண்மைதான். சரி, அப்போ ஒஸ்மான் இன்னைக்கு சாப்பிடுறீங்க. ஒஸ்மான் மகளே சந்தித்தது ஒஸ்மான். அது இருக்க இருக்கா இல்லையா? அதுவும் இல்லையா? சரி, காட்டிய பணி எங்க காலம் வந்துச்சு. சரி, okay, right. We will ask Brother Silveraj. He's a good singer. He sang yesterday, so I called him early morning and I said, I want you to sing today. நல்லா பாடுவார். Okay, ஐயா பாடுங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் நமக்குண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் நமக்குண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜாவே என்றென்று ஆண்டிடுவார். ராஜாதி ராஜாவே என்றென்று ஆட்சி செய்வார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் நமக்குண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு
அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கஷ்டப்பட்டு சில நடிகர்களை படியில் இருந்தார். இது சில நடிகர்கள் நம்ம மத்தியில் முன்னுக்கு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளின் அன்பானவர்களே. தேங்க்யூ. கொஞ்ச நேரம் அன்பானவர்களே. என்ன பிரச்சனை? பாஸ், நீங்க யாரும் போடல பாஸ். வரும்போது பாஸ் ஒருத்தன் நம்ம கிட்ட கூறாங்க அப்படின்னா பாஸ், அப்படி இவன் மண்டையை கட்டா வீட்டுக்கு போட்டேன் கவுந்துட்டான் பாஸ். சரி, வர வரையில் ஒரு சேவை போயிடுச்சு. நான் மேலே தட்டி இவன் அறுத்து அங்கேயே கோழி கிட்டு சமைச்சு நாங்கள் பாஸ் டிஃபன் சாப்பிடுங்க. Good job, my boy. Yeah, boss. மோய் இரு மோய், எங்க பக்கம்? வீட்டுக்கு போறேங்க. வீட்டுக்கு நம்ம கேங்க சேர்ந்துருது. இல்லைங்க, பரவாயில்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன். ஓகே. சரிவா மாய் கேளுங்க, என்ன மாய் ராத்திரி நேரத்துல ஒண்டியா போயிட்டு இருக்கீங்க? எங்க பாருங்க, எங்க கேங்கெல்லாம் இந்த சிட்டில ஒன்றாகுது மாய். எங்க கேங்க போறீங்க, எங்க கேங்க பூந்தீங்கன்னா ஒரே ராத்திரில பணம், காசு, புகழ் எல்லாமே கிடைச்சிடும் மாய். இங்க பாருங்க, உங்க ஆளுதான் வந்து அப்புறம் பேர தூங்க வச்சிருப்பாங்க மாய். அவங்க மாய் எங்க பாஸ் சொன்னா அது சரியாதான் போயிருக்கோம். உங்க மேல எங்க கேங்க பூந்தீங்கன்னா 100% நானே கேட்டு தரேன். உங்க மேல ஒரு கிலோ கூட படாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாய். இல்லைங்க, பரவாயில்ல. இல்லைங்க, பரவாயில்ல. எனக்கு உங்களோட ஃபேமஸ் வரலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பரவாயில்ல, நான் எனக்கு கூட கடவுள் இருக்காங்க, அதுவே போதும். கடவுள்? God, my God, man, you got money. Only poor is God. Do you understand? Yes, boss. என்ன பாச பேசுறாங்க? Hey, boss. அவன் இந்த பாசல பேசுறான் boss. நல்ல பாசல பேசுறான் boss. நான் சகஜம் மச்சே. என்ன boss நீங்க அங்க இருக்கீங்க? அவன் என்ன சொன்னான் boss? இந்த நேரத்துல பணம் தான் boss பவர். பணம் தான் எல்லாமே. கடவுளே இருக்கு. நான் பணக்காரன்னா யாரும் இங்க வேலை செய்வாங்க. எல்லாரும் பயப்படுவாங்க boss. சரி சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ காசு இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்றீங்களே, அந்த புகழ் வச்சு பரலோகத்திலிருந்து உங்களால எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியுமா? டிக்கெட்டா? பாருங்க சீக்கிரம், என்ன டிக்கெட்? பாஸ் பாஸ் என்ன பாஸ், என்ன டிக்கெட் இருக்காங்க பாஸ்? நான் தேடி பார்த்தேன் பாஸ், படம் டிக்கெட் இருக்கு, வாட்டர் பார்க் டிக்கெட் இருக்கு. ஆனா பாஸ் அவங்க கேக்குறாங்க ஹெவன் டிக்கெட் இல்ல பாஸ். என்ன பாஸ் கேக்குறாங்க? ஐயோ மோய், நீங்களே சொல்லுங்க மோய், எங்க மோய் வாங்க அந்த டிக்கெட்? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்க பேராலையோ புகழாலையோ உங்க காசாலையோ அவ்வளோ சொல்லுவோமா
பரலோகத்திலிருந்து உங்களால் டிக்கெட் வாங்க முடியாது. என்னங்க பேசுறீங்க? எனக்கு புரியலையே. சரி, நான் எதுக்கு முதல்ல பரலோகத்துக்கு போனோம்? எங்க கேங்க பாருங்க, எங்க கேங்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க பாரு எவ்வளவு ஹாப்பினஸ் கிடைக்குது. எங்க கேங்குள்ள எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இதோட என்ன சந்தோஷம் கிடைக்குது? எதுக்கு பரலோகம் போகணுமா? நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த உலகம் தான் எல்லாம் நிரந்தரும், இந்த உலகம் தான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கும்னா இல்லங்க. உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்க வயசுல இருந்தே நீங்களும் வந்திருக்கீங்க. அப்படின்னா எல்லாருமே மாறி மாறி ஒரு காலகட்டம் வந்த உடனே எல்லாருமே மறைக்க தானே போறோம். நீங்க எல்லாம் மறைக்க தான் போறீங்க, நானும் மறைக்க தான் போறோம் ஒரு நாள் கண்டிப்பா. யாருமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லைங்க. அப்படின்னா இந்த உலகத்துல மனசுலயே நிரந்தரம் இல்லாத போது வேற எதுவுமே நீங்க நிரந்தரம் சொல்றீங்க? எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. எல்லாரும் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? மறைஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, இதுதான் நிரந்தரம், இதுதான் எல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும், இங்கதான் வாழ போறோம்னு. ஆனா இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது மனசை மறைச்சதுக்கு அப்புறம் அவன் நரகத்துக்கு போய் போக போறானா இல்ல பரலோகத்துக்கு போக போறானான்னு இப்ப அவன் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. பரலோகம் போய் சந்தோஷமா இருக்க போறானா இல்ல நரகத்துக்கு போய் கஷ்டப்பட போறானான்னு நம்ம இப்ப எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, ஏன் நம்ம பரலோகம் போகணும்னு. பரலோகத்துல நிம்மதி இருக்குங்க, அதுதான் உண்மை. கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே சந்தோஷத்தாங்க. அதனாலதான் பரலோகம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீங்க மை லைஃப் மை ரூல்ஸ் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க, எல்லாருமே கேட்பாங்க. உங்க கேங் மெம்பர்ஸ் என்ன சொன்னாலும் இப்படி இருக்குள்ள கேட்டுருவாங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்களால உங்க கேங் மெம்பர்ஸ்னால ஒரு மாசம் தண்ணி அடிக்காம சிகரெட் அடிக்காம இருக்க முடியுமா? என்ன இப்படி சொல்லிருக்காங்க? செய்ய முடியுதானே? ஒருவேளை உங்களால முடியலன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். என்ன பண்றதுன்னே தெரியலடா, தலைலாம் வலிக்குது. ஓகே, ஒரு மாதிரி இருக்கீங்க. எனக்கு வேற என்னமோ ஆல்ரெடி டோஸ் போட்டுங்க பாஸ். thirsty boss. கீழே கல்ல ஒரு இருக்குடா, பச்சை தண்ணி குடிச்சிட்டு போடா. That is the அந்த தாகம். பாஸ் 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 கை இப்படி ஆடு பண்ணு பாஸ். டோஸ் பண்ணுங்க பாஸ். உங்களுக்கு அப்படி மீன் பிடிக்கிற மாதிரி பாஸ். பாரு பாஸ். பாஸ் அது ஒண்ணும் இல்ல, காக்கா வலிப்பு. Good bye. ஹலோ, நீங்க தானே அன்னைக்கு நான் பார்த்தேன், பேசணும், சேலஞ்ச் பண்ணோம். பரவாயில்லையே, ஒரு நாள் கூட குடிக்காம சிகரெட் அடிக்காம இருந்துட்டீங்க போலயே. ஐயோ அடிக்குதுமா. வாங்க வாங்க, எங்க போறீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க அன்னைக்கு மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்றத பார்க்கும்போது 10 நாளுக்கு மேல கூட குடிக்காம சிகரெட் அடிக்காம இருப்பீங்க நினைச்சேன். ஆமாங்க, சொன்னேன். ஏன் முடியல உங்களால? ஐயோ, அதுதானே எனக்கு தெரியல. ஏன் நீங்க அன்னைக்கு மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் கூட உங்க லைஃப் உங்களால ரூல் பண்ண முடியல? உங்களுக்கு புரியுதா? உங்க லைஃப நீங்க ரூல் பண்ணல, வேற எதுவும் ரூல் பண்ற மாதிரி இல்ல. உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டா? என்ன பாஸ் இப்படி சொல்றாங்க? நம்ம வாழ்க்கைய நம்ம தான் ஓட்டி இருக்கோம்னு நினைச்சோம், நம்ம தான் டிரைவர் நினைச்சோம், நம்ம தான் டாப் நினைச்சோம். ஓகே, இப்படி சொல்லிட்டாங்க. நம்ம காடியில இன்னொருத்தர் டிரைவரா? நம்ம கண்ட்ரோல்
ரெடி சரி நம்ம ஏன் ரெடி நம்ம தான் ஓடிட்டு இருக்கோம் ஆமா என்ன பண்றீங்க சரி நான் ஒரு விளக்கம் சொல்லட்டா. இப்போ நம்ம வாழ்க்கை ஒரு காடி மாதிரி. அந்த காடிக்கு கடவுள் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த காடிக்கு நீங்க அவரை இன்வைட் பண்ணினா வந்து ஓட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து காடியை ஓட்டி நல்ல பாதையில நல்லபடியா கொண்டு போவாரு. அதுவே நீங்க வேணான்ட்டீங்கன்னா அவர் உட்காரவே சொல்லி ஃபாஸ்ட்லாம் பண்ண மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. தன் பக்கத்துல போயிருந்து நீங்க எப்படி ஓட்டுறீங்கன்னு பாப்பாரு. நீங்க கொண்டு போவீங்க அந்த காடியை. ஆனா அந்த காடி நீங்க அந்த டிரைவர் சீட்ல இருக்கும் போது நிஜமாவே அந்த டிரைவர் சீட் கோசமா தான் இருக்கும். அப்போ அந்த டிரைவர் சீட்ல பிசாஸ் வந்து உட்காந்தா அந்த காடி எப்படி போகணும் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நல்லபடியா போகாது, நல்ல பாதையிலே போகாது. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க நினைச்சுப்பீங்க நம்ம நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்கோம், அழகா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நல்ல பாதையிலே போயிட்டு இருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கும் புரியாது. ஆனா ஒரு கட்டம் வந்தோட நீங்க நிப்பாட்டணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால முடியாது. ஏன்னா நீங்க நிப்பாட்டுறது காடி இல்லை, நீங்க நிப்பாட்ட வேண்டியது மாத்த வேண்டியது டிரைவர் சீட்ல இருக்க ஒரு நிஜமான டிரைவர். ஐயோ சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? சரி, நம்ம டிஎஸ்எஸ் கூட 2ஆம் மாசம் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. 2ஆம் மாசம் போல யூத் கேம்ப் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா வாங்க, எல்லாமே சரியாயிரும், எல்லாமே மாறிடும். வந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா? கண்டிப்பா மாறிடும். ஏன் மாறிடாது? என் கடவுள் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு தொடு போதும் உங்களுக்கு மாறத்துக்கு. ஒரு வார்த்தை போதும் எல்லாமே மாறத்துக்கு. இப்ப பாஸ்டர் இருக்காங்க, அவர் போதும் எல்லாமே சொல்றதுக்கு. நீங்க கண்டிப்பா வாங்க. நீங்க திட்டு சொல்றீங்க, அந்த டேம்பு சொல்றீங்க. சரி அதான் ஓகே, நாங்க வரோம். ஆனா நீங்க ஏன் கிடைக்குமா? 3 வேளை சாப்பாடு இருக்கு, தங்கத்துக்கு பெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே ஆயத்தமா இருக்கு. போறோம். கேக்கே கைஸ் பெட்ரூம் வரும். உங்க தனியா ரூம் இருக்கும், கட்டி குடிச்சு தூக்கிக்கலாமா? இருக்காமோ? எல்லாமே இருக்கு. ஒரு ஆளுக்குன்னா நீங்க வந்துட்டு கும்பலா படுக்க போறீங்கன்னா, கும்பலா தூங்க போறீங்கன்னா 150 வெள்ளி, தனியா தான் படுக்க போறீங்கன்னா 250 வெள்ளி. ஐயா சரி சரி, பாஸ் பிளாஜா என்ன எவ்வளவு வராங்க? அதெல்லாம் ஃபுல் டீடைல்ஸ்க்கு இந்த சர்ச் எஸ்டர் அக்கா அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு 10,000 கொடுக்குறேன். செக் காசு அந்த நாளைக்கு எடுத்து கொடுத்துருங்க. யா நீங்களும் கண்டிப்பா எல்லா டிஓசி கூட யூத் கேம்ப்க்கு கண்டிப்பா 2ஆம் மாசம் மறக்காம வந்துருங்க. எல்லாருமே கண்டிப்பா வாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாத்தையும் அந்த நாள் கழிச்சு சொல்லிடுவோம். சரி, இந்த பயணிகளை பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துப்பா. மாறியா இருக்கிறாங்க. Let's stand for we have a light refreshment of the service. சரி, ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நேரத்துக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்துக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, இன்னொரு நாள், இன்னொரு வருஷம், காலங்கள், யுகங்கள் ஆண்டவரை நீடித்ததுக்காக நன்றி சொல்லுவோம். உங்களுடைய பிரசனத்தில் கழிக்க, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் பிரசனமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருந்து காக்கப்படுகிறது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களும். ஆமென். ஒருவர் நீங்கள் வாழ்த்தி செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Greet one another, wish one another, bless one another, blessed New Year to everyone. God bless.